லகரம் வலையொலி பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இந்த காணொளியில நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம லகரம் பயிற்சி மையம் யூஜிடிஆர்பி தமிழ் பாடத்திற்கான புதிய வகுப்பு 20/2/2026 நம்ம தொடங்கி இருக்கின்றோம். நம்ம வகுப்பை பற்றிய பல்வேறு விதமான கேள்விகள் நீங்க செல்பேசி வழியாக அழைப்பு விடுத்தீர்கள். அதற்கு நிறைய நண்பர்களுக்கு பதில் சொன்னேன். அதே மாதிரி எல்லாருக்குமே நம்ம செல்பேசியுடைய அழைப்பை ஏற்று பதிலளிக்க முடியல. அதே மாதிரி என்னுடைய புலனக்குழுலையும் நான் அதற்கான பதிலை சொல்லியிருக்கேன். பாட பொருளையும், அதாவது ஒரு மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்றத அதையும் நான் பதிவு செஞ்சிருக்கேன். அதாவது மாதிரி கோப்பு, மாதிரி ஃபைல் மாதிரி உங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். அங்க அனுப்பியிருக்கேன். நான் உண்மையிலேயே நல்ல ஒரு பின்னூட்டமா இருந்துச்சு. ஐயா, இதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொன்னையும் நம்ம பயிற்சி நிறுவனத்துல நம்ம எப்படி கொடுக்கின்றோம் அப்படின்றத இந்த காணொலியில நான் சொல்றேங்க. உங்களுடைய கேள்விக்கான பதில், ஐயா நேரடி வகுப்பா அப்படின்னு கேட்டீங்க. இல்லைங்க, நம்முடைய வகுப்பு இணைய வழி வகுப்பு தான், இணைய வழி தேர்வு தான். இன்னைக்கு நிறைய தகவல் தொழில்நுட்பம் என்பது எங்கேயோ போயிருச்சு. நீங்க பார்த்திருப்பீங்க, என்னுடைய மொழி வரலாறு வகுப்பு, இலக்கண வகுப்பு, மற்ற இலக்கியம் சார்ந்த வகுப்புகள்லாம் நான் உங்களுடைய காட்சிக்காண்டி என்னுடைய வலைதளத்திலே பதிவு செஞ்சிருக்கேன். பெரும்பாலும் யாரும் செய்யாதது நீங்க பார்த்துக்கங்க அப்படின்னே வெளிப்படையாவே நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் ஒரு துளிதாங்க, நீ நிறைய இருக்கு. இப்ப இணைய வகுப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வாரத்துல 3 நாள், இப்ப நாங்க பிஜிக்கு வகுப்பு போய்கிட்டு இருக்கு. இப்ப பிஜி அப்படின்னா திங்கள், புதன், வெள்ளி, இந்த 3 நாட்களும் மாலை 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும். கடந்த கால வகுப்புகள் அனைத்துமே 7 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் இருக்கும். இப்ப 1 மணி நேரம் குறைவுதான். இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல மறுபடியும் 3 மணி நேரம் வகுப்பாத்தான் இருக்கும். அதே போலதான் நம்ம யூஜிடிஆர்பிக்கும் வகுப்பு மாலை நேரங்கள்ல தான் வகுப்பு நடக்கும். இப்ப இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே வீட்டில இருந்து படிக்க முடியாது. நான் கூட படிக்கும் பொழுது தனியார் பள்ளியில வேலை பார்த்துக்கிட்டு தான் மாலை நேரங்கள்ல ஒரு நாளைக்கு நல்லா 8 மணி நேரத்துக்கு மேல படிச்சிருவீங்க. நான் சொல்றது பணியாற்றிக் கொண்டே. விடுமுறை என்பது அவ்வாறு கிடையாது. விடுமுறையில நம்ம முழுவதுமாகவே நம்ம பயன்படுத்தணும். அப்ப பலதரப்பட்ட நபர்கள் சிலர் வீட்டில் இருப்பீங்க, சிலர் பாத்தீங்க அப்படின்னா கல்லூரிகள்ல, பள்ளிகள்ல பணியாற்றுவீங்க. அது மட்டும் கிடையாது, ஆசிரியர் துறைக்கு நீங்க படிச்சிருந்தாலும் நம்முடைய குடும்ப பொருளாதாரத்தை நம்ம அதை சரி பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல வெளியில வேலையும் பார்ப்பீங்க. அது கடைகளா இருக்கலாம். சில பேர்லாம் உங்களோட அனுபவத்தை சொன்னீங்க. உண்மையிலே ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமை என்னன்னா, ஆசிரியருக்கு படிச்சுட்டு நம்ம அதுல ஒரு தன்னிறைவு அடைய முடியாம மிக ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழல்ல இருப்போம். அந்த மாதிரி சூழல்லாம் நானும் கடந்து வந்த ஆளுதான். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, நம்முடைய அந்த கூகுள் மீட் வகுப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த வகுப்பை ஒவ்வொரு வகுப்புமே நான் பதிவு செஞ்சிருவேன். இப்ப நீங்க வகுப்புல கலந்துகிட்டு நம்ம நேரடியாக அந்த கூகுள் மீட் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை பதிவு செஞ்சிருவேன். பதிவு செய்த அடுத்த அரை மணி நேரத்துல நம்மளுடைய பயிற்சி குழுல அதை பகிருவேன். நம்ம மட்டும் பாக்குறது மாதிரி நீங்க பாத்துக்கலாம். இதை ஏன் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு வகுப்புன்றது நம்ம திட்டமிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம அதை சிறப்பாக நடத்துவோம். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வகுப்புல கலந்து கொள்ள முடியாம போயிடும். அப்ப அதை நான் மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் என்பது நடத்த முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பதிவு இருக்கும். நம்ம கிட்ட படிக்கிறவங்க பார்க்க முடியாட்டியும் அதை பார்த்து கொள்ளலாம். இப்ப புதிதாக வரக்கூடியவங்க, இப்ப நம்ம பிஜிக்கு 3 வாரம் வகுப்பு போயிடுச்சு. இப்ப புதிதாக கேட்கிறவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றோம்? ஒண்ணு கவலைப்பட வேண்டாங்க, அதற்கான பதிவு நம்மகிட்ட சிறப்பா இருக்கு.
தாராளமா பாத்துக்கிடலாம். அதுதான் அதை செஞ்சு கொடுப்போங்க. அதுக்கப்புறம் தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இணைய வழி தேர்வு தான். அப்ப இணைய வழி தேர்வுன்னு சொல்றப்போ வந்து கூகுள் ஃபார்ம்ல, அந்த கூகுள் ஃபார்ம்ல வந்து நம்ம வந்து சனி அல்லது ஞாயிறு, இப்போ பிஜிக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தேர்வு போய்கிட்டு இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு வரையறை, எப்போ வந்து நம்ம ஒரு போட்டித் தேர்வுக்கு நம்ம வந்து படிக்கிறோமோ ஒரு வரையறைக்குள்ள வந்து வந்துடணும். நான் அதிகாலையில நினைச்ச நேரத்துக்கு எந்திரிப்பேன், அதே மாதிரி வந்து இரவு வந்து இத்தனை மணி வரைக்கும் படிக்கின்ற வரையறைலாம் கிடையாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து போட்டித் தேர்வு எழுத போறோம். அப்ப இரவு இவ்வளவு நேரம் படிக்கணும். இப்ப நீங்க ஒரு பள்ளி மாணாக்கர்களுக்கு வந்து ஒரு தேர்வு வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? இவ்வளவு நேரத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணிடணும், இந்த தேர்வை முடிச்சிடணும். அப்படி அந்த மாணவனுக்கு பயிற்சி கொடுத்தாதான் அவன் அந்த வேலையில நம்ம வந்து ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு 3 மணி நேரம் நம்ம வந்து ஒரு நேரம் வந்து ஒதுக்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அது எப்படி செய்யன்றது அதுதான் வழிகாட்டுது. இப்ப நம்ம வந்து மாலை 5 மணிக்கு வந்து வினாத்தாள் பகிர்ந்தா இரவு 10 மணிக்குள்ள எழுதிடணும். நான் 24 மணி நேரம் 48 மணி நேரம் வந்து கிடப்புல போட்டுட்டு இது வந்து என்ன ஆகுன்னா என்னுடைய வேலையும் அடுத்து வந்து திட்டமிடுதல் வந்து சில நபர்களுக்காண்டி வந்து அது வந்து பெரிய பாதிப்படையும். நல்லா தெரிஞ்சுக்கணும். அது ஒண்ணு. ஆனால் தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தாங்க வந்து நடக்கும். அந்த தேர்வு முடிந்த வினாத்தாளையும் கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த கூகுள் ஃபார்ம் வந்து நீங்க தேர்வு எழுதி முடிச்சு அதற்கான தர வரிசை பட்டியல் நம்ம வெளியிட்டதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம வந்து பிடிஎஃப் வடிவில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம பயிற்சி குழுல வந்து நான் வந்து பகிர்ந்துருவேன். அதை நீங்க தாராளமா வந்து நீங்க கோப்பாக வச்சுக்கலாம். இல்ல கடைசியில வந்து எனக்கு வந்து அதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வினா வங்கியா வந்து நீங்க போட்டு கொடுங்கன்னாலும் அதையும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து கட்டணத்தை பத்தி நீங்க வந்து கேட்டீங்க. கட்டணத்தை பத்தி சொல்லும் பொழுது வந்து நம்ம வந்து ஒரே தவணை அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நம்ம தவணை முறையில வந்து நீங்க கட்டிக்கிறலாம். நிறைய பேருக்கு நான் விளக்க சொல்லியிருக்கேன். நீங்க கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அனைத்தும் இதுல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா விடை வந்து கண்டிப்பா கிடைக்கும். வகுப்பை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி நடத்துறேன் அப்படின்றத நான் வந்து பதிவு போட்டேன். என்னுடைய பதிவு எதுவுமே வந்து இந்த சுருக்கமா விளம்பரம் அப்படி மட்டும் இருக்காதுங்க. என்னுடைய திறமை இப்படித்தான் பாத்துக்கோங்க. அதே மாதிரி பிடிச்சா வாங்க. இது வரைக்கும் எனக்கு அழைப்பு கொடுத்ததுல வந்து நான் யாரையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நானா அழைப்பு கொடுத்ததே கிடையாது. திறமையான இடம், பாடப்பொருள் பிடிச்சிருக்கா, வகுப்பு வந்து நடத்துறேன், புரியும்படி இருக்கா, தேடி வருவது உங்க கடமை. என்னுடைய நான் யாரு என்று வெளிப்படுத்துவது என்னுடைய கடமை. அதனால எப்பயுமே லகரம்ன்றது வந்து வெளிப்படையான ஒரு பேச்சு தான். இங்க வந்து சொல்வது ஒண்ணு செய்வது ஒண்ணு அதெல்லாம் வந்து கண்டிப்பா கிடையாதுங்க. எங்கிட்ட படிக்கக்கூடியவங்களும் தாராளமா அந்த காணொலியை பார்த்திருப்பாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை அப்படின்றது வந்து அவங்களுக்கும் தெரியும். படிக்க வரக்கூடிய உங்களுக்கும் கண்டிப்பா லகரம் பயிற்சி நிறுவனம் வந்து ரொம்ப சிறப்பாகவே வந்து செயல்படும். அதே மாதிரி இந்த நீங்க கட்டணம் கட்டும் பொழுது இந்த தேர்வு எப்பொழுது நீங்க வந்து தேர்வு அறைக்குள்ள வந்து நீங்க போறீங்களோ அது வரைக்கும் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து நம்மகிட்ட வந்து படிச்சுக்கிறலாங்க. இது மட்டும் கிடையாது, யூஜிடிஆர்பி மட்டும் கிடையாது, நம்ம வந்து பிஜி வகுப்பும் நம்ம கிட்ட வந்து போய்கிட்டு இருக்கு. யூஜிடிஆர்பி மெட்டீரியலும் நம்மகிட்ட தனித்துவமா இருக்கும். நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்றேங்க, நம்முடைய பாடப்பொருள் வந்து மிக நேர்த்தியாக இருக்கும். ஒவ்வொரு அலகுகளுக்கும் கூடுதலா இருக்கும். நான் இப்பயே நான் சொல்லிட்டேன். நான் வந்து இப்போ ஒரு அலகுக்கு வந்து சில பேர் நிறைய ஐயங்கள் கேட்கிறாங்க. நீங்க வந்து பிரிண்டட் காப்பி எங்களுக்கு வந்து அனுப்புவீங்களா, அதாவது வந்து நகல் காப்பி வந்து நீங்க வந்து எங்களுக்கு அனுப்புவீங்களா? நான் கேட்டேன், ஒரு பயிற்சி நிறுவனம் நடத்தினா வந்து அப்படித்தானே கொடுப்போம். இல்ல இந்த வாட்ஸ்அப்ல புக்கு இந்த மாதிரி எல்லாம் அனுப்புவீங்களா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. கொரியர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய பாடப்பொருள் மெட்டீரியல் வந்து நம்ம வந்து கொடுப்போம். மற்றும் ஒரு கருத்து நீங்க கேட்டது என்ன அப்படின்னா கேள்வி, மெட்டீரியல் மட்டும் கொடுப்பீங்களா? அன்பான ஆசிரியர் பெருமக்களே, நம்ம வந்து நல்லா வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இப்ப நிறைய நீங்க பேசுறீங்க, உண்மையிலேயே நம்ம தாள் 2ல வந்து தேர்ச்சி அடைஞ்சிட்டோம், நம்முடைய வாழ்க்கை மாறியது போல நமக்கு வந்து ஒரு விதமான மகிழ்ச்சி. இப்ப எல்லாம் என்ன நினைக்கிறோம்,
நீங்க சொன்ன கருத்தவே நான் பதிவு செய்யறேன். டெஸ்ட் பேஜ் மட்டும் கிடைக்குமா அப்படின்றாங்க. அப்ப நான் கேட்டேன், நீங்க படிச்சிட்டீங்களா பாடப்பொருள்? நான் தான் யூஜி படிச்சிருக்கேன் இல்லைங்கயா, யூஜி டிஆர்பி யூஜி தானே, நான் அதை வச்சு எழுதிடுவேன். இது ஒரு புரிதல். அப்புறம் இன்னொரு நண்பர் என்ன சொல்றாரு, நான் 6வதுல இருந்து 12வது வரைக்கும் எல்லா புத்தகத்தையும் படிச்சிருக்கேன். இதை நான் குறையாக சொல்லவில்லைங்க. ஒரு போட்டித் தேர்வுக்கு என்பது பாடத்திட்ட கட்டமைப்பு, அந்த பாடப்பொருள் எங்கிருந்து உருவாக்கப்பட்டது, என்ன மூல நூல். யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி என்பது பள்ளி பாட புத்தகத்தினுடைய வடிவமைப்பு கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பள்ளி பாட புத்தகம் என்பது அந்த மாணாக்கர்களுக்கான பாட புத்தகம். இப்ப 11வது 12வதுல இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கும், அந்த கேள்வி அங்கிருந்து எடுக்கப்பட்டது கிடையாது. ஏதாவது 1-2 அங்க இருந்திருக்கும். அந்த பாட புத்தகம் எந்த மூல நூலுக்கு திட்ட வடிவமைச்சிருப்பாங்க. ஒரு புறநானூறு பாடல் பிஜிலே யூஜிலே வந்திருக்கு. மூலநூல் படிச்சவங்களுக்கு அந்த பாட்டு மூலநூல்ல இருந்து வந்திருக்குன்னு தெரியும். பள்ளி பாட புத்தகம் படிச்சவங்களுக்கு இந்த புத்தகத்திலிருந்து அந்த கேள்வி வந்திருக்குன்னு தெரியும். இதுதான் நம்முடைய புரிதல். நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு பாடப்பொருளை நன்கு படிக்காம நீங்க 1000 தேர்வுகள் எழுதினாலும் அதனால எந்த பயனுமே கிடையாது. அதனால நம்ம கிட்ட பாடப்பொருள் கொடுத்து அந்த பாடப்பொருளை நடத்தி அந்த பாடப்பொருளை தேர்வு வைத்து இப்படித்தான் நம்ம வழிகாட்டுறோம். மெட்டீரியல் மட்டும் நம்ம கொடுப்பது கிடையாது. நீங்க எல்லாம் ஒரு ஆர்வத்தோட வர்றீங்க. ஒரு நல்ல ஆசான் அந்த மாணவர்களுக்கு பாட புத்தகத்தை கொடுத்து பாட புத்தகத்தை நடத்தி தேர்வுகள் வைத்து வாழ்க்கைக்கு வழிகாட்டுறது தான் சிறப்பு என்பது என்னுடைய அனுபவம். நான் அப்படித்தான் நானும் படிச்சு வந்திருக்கேன். ஒரு ஆசிரியர் துறையில இருக்கோம். நம்மளே கற்றல் கற்பித்தல் முறைகளை சரிவர நம்ம கடைபிடிக்கல அப்படின்னா நம்ம போய் நாளைக்கு எப்படி ஒரு மாணவனை நம்ம வழி நடத்த போறோம் சொல்லுங்க பாப்போம். அதனால நம்ம பாடப்பொருள் மட்டும் கொடுக்கறது இல்லைங்க. அதை நான் அழுத்தமாக சொல்லிட்டேன். நான் பாடப்பொருளை மட்டும் நம்ம விலைக்கு கொடுக்கறது இல்லை. நீங்க உண்மையிலேயே தேர்ச்சி அடையணும் அப்படின்னா ஒரு வரையறைக்குள்ள வாங்க. போட்டி தேர்வுக்கு நீங்க படிக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையை தன்னிறைவு அடையணும். கஷ்டங்களை சொல்லி சொல்லி இங்க புலம்புறதுனால எது நடக்க போறது கிடையாது. நான் முறையாக ஒன்றை கடைபிடிக்க மாட்டேன், ஆனா அரசு வேலையை பிடிச்சிடணும் அப்படின்னா இதெல்லாம் நடக்காத செயல், அதாவது நடக்காத காரியம். நல்லா புரிஞ்சுக்கிறணும். அதனால யூஜிடிஆர்ஐ பொறுத்த வரைக்கும் நமக்கான உத்தேச அட்டவணையில ஒரு அறிவிப்பு வந்திருக்கும். மார்ச் மாதம் அப்படின்னு இருக்கும். தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதங்கள் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் நான் சொல்லணும்னே அவசியம் கிடையாது. அந்த நாள்ல அந்த மாதத்துல அறிவிக்கப்பட்டது போல அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. எப்பொழுதுமே ஒரு அறிவிப்பு அடுத்த பணி நியமனம் அடுத்த அறிவிப்புன்றது நான் சொல்லணும்னு உங்களுக்கு தெரிய அவசியம் இல்லைங்க. கண்டிப்பாக நேரங்கள் அதிகமாயிருக்கு. நீங்க இப்ப இருந்து முறையாக நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நமக்கான ஒரு இடத்த 100% நம்ம என்ன ஆகலாம் பிடிக்கலாம். இன்னும் ஒரு கருத்தை பதிவு செய்யறேன். பிஜிடிஆர்பிக்கு அன்பான ஆசிரியர் பெருமக்களே நல்லா தெரிஞ்சுக்கிறணும். அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்ட்டு நிறைய பேர். இப்ப என்ன அவசரம், இப்ப ஏற்கனவே நடந்ததுக்கு பணி நியமனம் ஒன்னும் செய்யல, அதுவே இருக்கு. நான் கேட்கிற ஒரே கேள்விக்கு இதுதாங்க, நடந்து முடிந்த தேர்வு நமக்கான தேர்வா இல்ல, அது கடந்து போயிருச்சு. ஒரு பணி நியமன ஆணை பெறக்கூடியவங்க தான் அதற்கான எதிர்பார்ப்போட இருக்கணும். நம்ம 2025 தேர்வு நம்ம கையை விட்டு நழுவி போயிருச்சு. அப்ப
இந்த உலகமே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எவன் ஒருவன் விழித்து வந்து தன்னுடைய வேலையை செய்கிறானோ அவன் தான் வெற்றியாளர். ஒரு 6 மாதம் கடக்க விட்டுட்டு நம்ம வந்து படிச்சுக்கிறலாம் அப்படின்னா, யார் இப்பொழுதே அதற்கான வேலையை செய்ய திட்டமிட்டு தொடங்குகின்றானோ அவன்தான் வெற்றியாளர். நல்லா வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். உளவியல் ரீதியா ஒவ்வொன்றையும் நம்ம வந்து நன்கு ஆராய்ந்து ஒரு போட்டித் தேர்வுல வந்து எவ்வளவு மணி நேரம் படிக்கிறோம், எப்படி திட்டமிட்டு படிக்கிறோம், நான் படிக்கக்கூடிய பாட புத்தகம் சரிதானா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட புத்தகம் தானா. சில பேரு நான் 25 இலக்கிய வரலாறு படிச்சிருக்கேன், இலக்கிய வரலாறு மட்டும் பாடத்திட்ட கட்டமைப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. பிஜியோ யூஜியோ 10 வகையான துறை வந்து அங்க இருக்கு. நீங்க பள்ளி மாணவனுடைய பாட புத்தகத்தை எடுத்து பாருங்க. ஒவ்வொரு நீங்க மேல்நிலை 1ஆம் ஆண்டு இருக்குன்னா இப்ப பாடத்திட்ட குறைச்சிருக்கிறாங்க. ஒரு 6 இயல் இருக்குன்னா 6 இயலும் தனித்துவமா இருக்கும். அதே மாதிரிதான் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி 10 இயல்கள் இருக்குன்னா 10ஐயும் காரண காரியத்தோட அங்க வச்சிருப்பாங்க. ஏன் மொழி வரலாறு கொண்டு போய் அங்க வைக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். மொழிக்கு அப்புறம் ஏன் வந்து இலக்கியத்தை வச்சிருக்கிறாங்க, நீங்க ஏன் கடைசியா கொண்டு வந்து உங்களுக்கு வந்து கணினியை கொண்டு வந்து ஏன் வந்து கடைசியா வச்சிருக்கிறாங்க, ஏன் வந்து உங்களுக்கு வந்து திறனாய்வு ஒப்பாய்வு வந்து கடைசியா கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க, எல்லா இலக்கியங்களையும் சொல்லப்பட்ட பிறகு ஏன் வச்சிருக்கிறாங்க. பாடத்திட்ட புரிதல் என்பதே நமக்கு வந்து பாதி வெற்றி. நம்ம எதுக்கு படிக்கிறதே தெரியாம நம்ம என்ன பண்ணி படிச்சுக்கிட்டு இருப்போம். அது ஒண்ணு. அப்புறம் நம்ம கிட்ட கேட்டாங்க, ஐயா நீங்க 1 மதிப்பெண்கள் வடிவில கொடுத்திருக்கிறீங்க, நல்லா தெரிஞ்சுக்கிறனுங்க. நம்முடைய பாடப்பொருள் வந்து ஒரு மூல நூலை எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே வந்து நமக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து என்ன காரணத்துக்காக இதை படிக்கிற மாதிரி இருக்காது. நான் தான் வந்து உங்களுக்கு வந்து டெமோ மெட்டீரியல் என்னுடைய குறிப்பிலே நான் போட்டுட்டேன். அதுல நிறைய உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ இதைத்தாயா எதிர்பார்த்தோம், இதைத்தாங்க எதிர்பார்த்தோம், இப்படித்தாங்க இருக்கணும். ஏன்னா வினாத்தாண்டி வடிவமைப்புல மாறி போச்சு. உங்க கல்லூரி பேராசிரியர் டிஆர்பியா நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கூற்று. பிஜி அதே மாதிரிதான். யூஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அதுவும் அதே மாதிரிதான். பாடல் வரி நீங்க இலக்கிய வரலாறு மட்டும் நீங்க படிச்சுட்டு போறீங்க. இலக்கிய வரலாறு கூடிய மேற்கோள் வரிகள்லாம் நீங்க யூஜிடிஆருக்கு எடுத்து பாருங்க. இலக்கிய வரலாறு மேற்கோள் வரியை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அங்க கேள்வி இருக்கு. 20க்கும் மேற்பட்ட பாடல்கள் யூஜிடிஆர்பில கேட்டிருக்கிறாங்க. அதே பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிஜியில என்கிட்ட கேட்பாங்க, ஐயா அந்த பிஜியில வந்து சொற்றொடர் அமைப்பு ஒரு சில பகுதியில பழையது தானே. நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோனுங்க. ஒரு மொழி வரலாறு என்பது திராவிட மொழிகள் மட்டும் மொழி வரலாறு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பாடத்திட்டத்தை வந்து புதிதாக வந்து வடிவமைக்கும் பொழுது வந்து அப்படியே கொடுத்தாங்கன்னு நம்ம என்ன சொல்லுவோம், பழசுதான். இப்ப யூஜிடிஆர்பியா இருக்கட்டும் பிஜியா இருக்கட்டும், அதுல பிஜிடிஆர்பி பத்திலாம் வந்து பயங்கரமான ஒரு கருத்து. அப்படியே பழைய பாடத்திட்டம் தானே, அதுல என்ன இருக்கு அப்படின்றாங்க. அப்ப அதை பத்தியே நம்ம வந்து முழுமையாக வந்து ஒரு ஆய்ந்து நமக்கு வந்து தொடங்கி படிக்க நம்மளால முடியல அப்படின்னா இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையே. அதனாலங்க நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகள் எல்லாமே வந்து சும்மா வந்து நம்ம வந்து ஏதோ அறியாம வந்து எந்த கருத்தை சொல்றது கிடையாது. எல்லாமே வந்து கற்றுக்கொண்டுதான் இங்கு அனைத்தும் வழிநடத்தப்படுகின்றன. வேறு ஏதாவது ஐயங்கள் இருந்தா கண்டிப்பா வந்து நம்முடைய திரையில பார்க்கக்கூடிய அந்த புலனை எண்ணுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, தொடர்பு கொள்ளுங்க. வகுப்பு வந்து எப்படி நடத்தப்படும் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து இந்த வலைதளத்திலே வந்து நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், வலைவெளியில வந்து பதிவு செஞ்சிருக்கேன். டெமோ கிளாஸும் 9-10 வந்து நடக்குதுங்க. டெமோ கிளாஸ் அப்படின்னு சொல்றது காட்டி நான் தான் வகுப்பை நடத்திய போட்டுட்டேன். நான் வந்து எப்படி நடத்தப்படுன்றத போட்டாச்சு. வாங்க டெமோ கிளாஸ்லயும் நம்மளை பற்றிய ஒரு இலக்கண வகுப்பு இலக்கிய வகுப்பு 2 வகுப்புகள் வந்து நடக்கும். லகரம் எப்படி தமிழுக்கு சிறப்போ அதே மாதிரி கற்பித்தலுக்கும் பாட பொருளுக்கும் தேர்வுக்கும் சிறப்பா இருக்கும். எங்களுடைய வார்த்தை ஊக்கமூட்டுதல் அனுபவம் எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களால வந்து வெற்றி அடைய முடியுங்க. இது லகரம் கொடுக்கக்கூடிய
ஒரு உறுதித்தன்மை. தொடர்ந்து நம்முடைய காணொலியை வந்து பாருங்க. 4000 பேருக்கு மேல வந்து பார்க்கிறோம். நல்லதை வந்து நம்ம வந்து வரவேற்கணும். சமூக வலைதளங்கள்ல சமூகத்துக்கு கேடான எத்தனையோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்சத்துல போய்கிட்டு இருக்கு. இங்க ஏதும் சமூகத்துக்கு கேடான, சமூகத்தை தவறாக வழிநடத்தக்கூடிய அந்த மாதிரி பதிவுகளாம் கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்காண்டி வந்து ஏதோ அறிந்த கருத்துக்களை பதிவு செய்வதாக கூட வந்து நீங்க நினைச்சுக்கங்க. அதனால லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கு வந்து இதை பகிர்ந்து விடுங்க. சப்ஸ்கிரைப் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணுங்க. அது மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில வந்து கண்டிப்பாக இருக்கும். வேறு ஏதாவது ஐயங்கள் இருந்தா அன்பான ஆசிரியர் பெருமக்களே கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய அழைப்பு எடுக்கப்படும், பதிலும் அளிக்கப்படும். நன்றி.